வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். உடுமலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. தன்னார்வலர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் உள்ளிட்ட 90 பேர் பணியில் ஈடுபட்டனர். ரொக்கத் தொகை ரூபாய் 15,43,685 ரூபாய், 61.200 கிராம் தங்கம் மற்றும் 198 கிராம் வெள்ளி காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. கோவில் பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீதர், செயல் அலுவலர் தீபா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 25க்கும் மேற்பட்டோரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி மதுரை SS காலனி மகாபெரியவா கோவிலில் அனுஷத்தின் அனுகிரக அமைப்பின் சார்பில் திருவிளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறுவனர் நெல்லை பாலு தலைமை வகித்தார். டாக்டர் சுவாமிநாதன், நர்சுகள் மற்றும் அப்பகுதி மக்கள் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய மௌன அஞ்சலி செலுத்தினர். விளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். காஷ்மீரில் இந்திய இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் அமைதியாக ஒரு அரை நிமிடம் மௌனமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நம்முடைய இந்திய திருநாட்டைச் சேர்ந்த பொதுமக்கள், சுற்றுலாவிற்காக சென்ற பொதுமக்கள் நேற்றுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வு நடந்து ஒரு 10 மணி நேரம் கூட ஆகவில்லை. இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்வு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை SS காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரியவா திருக்கோவிலில் பெரியவா சன்னதி முன்பாக அவர்களுடைய இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு விளக்கேற்றி, வந்தவர்களுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேருமே ஒருமித்த சிந்தனையோடு இது மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது, அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அரசாங்கம் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை நடைபெற்றது. கேரள மாநிலம் கஞ்சிக்கோடு கிழக்கு முறையை சேர்ந்த தீயணைப்பு வீரர் சுபாஷ், இவரது மனைவி சஜிதா, இவர்கள் வீட்டின் முன்பு அழகிற்காக வரிசையாக பூந்தொட்டிகள் தொங்கவிட்டுள்ளனர். இந்த பூந்தொட்டியில் கூடு கட்டி குஞ்சு பொறிக்க கடந்த 4 ஆண்டுகளாக தவறாமல் புல்புல் பறவை ஒன்று வந்து செல்கிறது. இந்த ஆண்டும் வீட்டிற்கு வந்த புல்புல் பறவை பூந்தொட்டியில் தேங்காய் நார்களை கொண்டு கூடு கட்டியது. அதில் மூட்டையிட்டு அடைகாத்து தற்போது 4 குஞ்சுகளை பொறித்ததால் சுபாஷ் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
விவகாரத்தில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையால் இவ்விளைவுகள் உருவாகியுள்ளதாக சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் தெரிவித்தார். காஷ்மீரில் நடந்துள்ள கொடூரம் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த பயங்கரவாதத்தை கடுமையாக நசுக்க வேண்டும். உயிரிழந்த குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜக அரசின் தவறான கொள்கை மற்றும் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்த விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உளவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. ஆர்டிகிள் 370 இந்த 370வது உறுப்பை அகற்றிவிட்டால் அங்கே பயங்கரவாதம் இருக்காது என்று தொடர்ந்து பாஜக சொல்லி வந்தது. அதை நீக்கிவிட்டார்கள். பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே சுதந்திரமாக போகலாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அதை நம்பி போன சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு படுகொலையாகி இருக்கிறார்கள். எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.